இருண்ட காட்டின் நடுவில் சாம்பல் நிற நிலவு ஒளியில் ஒரு மன்னன் மெதுவாக நடந்து வந்தான். சாதாரண அரசன் இல்லை, நீதியின் உருவம் விக்ரமாதித்தன். அவன் காலடி ஒலி கூட அந்த காட்டில் கேள்வியாக ஒலித்தது. அந்த வேளையில் ஒரு தபசி அவனுக்கு ஒரு கடினமான பணியை கொடுத்தான். மன்னான், அந்த மரத்தில் தொங்கும் வேதாளத்தை தூக்கி கொண்டு வா, ஆனால் அது பேசினால் நீ பேசக்கூடாது. விக்ரமாதித்தன் தலை அசைத்து சென்றான். வேதாள மரம் அங்கே ஒரு உலர்ந்த மரம், அதில் தலை கீழாக தொங்கியது வேதாளம். சிரிப்பு மனித சிரிப்பில்லை. விக்ரமாதித்தன் அதை தன் தோளில் தூக்கினான். அப்போதே வேதாளம் பேச ஆரம்பித்தது. மன்னா, நீ எவ்வளவு பெரியவன் என்று உன் பாலால தெரியாது. உன் நீதால் தான் தெரியும். அது ஒரு கதை சொன்னது. முதல் கதை. செல்வமும் சுயநலமும் இரு சகோதரர்கள். ஒருவன் தர்மம், மற்றவன் சுயநலம். இறுதியில் சுயநலம் அழிவை சந்தித்தது. வேதாளம் கேட்டது, யார் சரி? விக்ரமாதித்தன் பதில் சொன்னான். அந்த நிமிடம் வேதாளம் சிரித்து மீண்டும் மரத்துக்கு தாவியது. இது ஒரு முறை அல்ல, 2, 3, பல முறை. ஒவ்வொரு முறையும் புதிய கதை, புதிய கொடிய கேள்வி. தாயா, கடமையா, ரத்தமா, வளர்த்த பாசமா, அரசனின் மகனா? ஒவ்வொரு முறையும் விக்ரமாதித்தன் உண்மை பேசினான். ஆனாலும் மன்னன் திரும்பி திரும்பி வந்தான். ஒரு இரவு வேதாளம் ஒரு கடைசி கதையை சொன்னது. ஒரு குழந்தை, 2 பெண்கள், ஒருவர் பெற்ற தாய், ஒருவர் உயிரை காப்பாற்றி வளர்த்தவர். இந்த முறை விக்ரமாதித்தன் வாயை திறக்கவில்லை. அமைதி. காடு முழுக்க நிசப்தம். வேதாளம் நடுங்கியது. ஆஹா மன்னா, நீ புரிஞ்சுக்கிட்ட. சில நேரம் நீதி பேசாது, மௌனமா நிறக்கவில்லை. உண்மை வெளிச்சம். நான் தவசி இல்லை, தேவர்கள் அனுப்பிய சோதனை. நீதியை தெரிந்தவன் பேசி காட்ட வேண்டாம், தாங்கி நடக்கணும். வேதாளம் ஒரு சாபத்திலிருந்து விடுதலை பெற்றது. மகாவரம் விக்ரமாதித்தனுக்கு தேவர்கள் வரமளித்தார்கள். நீ வாழும் காலத்தில் அநீதிக்கு உன் சிம்மாசனத்தில் இடமில்லை. விக்ரமாதித்தன் தலை வணங்கினான். முடிவு இல்லாத தர்மத்துக்காக தனியா நடக்கிறது.